அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய சிறு வயதுகள் என்றால் நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த காலம் நினைக்கிறேன். ஒரு முறை எங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவரோடு கேரளாவுக்கு போயிருந்தேன். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய முக்கியமான ஒரு உறவினருடைய வீட்டுக்கு என்னை அழைத்துச் சென்றார்கள். நானும் அந்த வயதுகளில் ஒன்று எதிர்கேள்வி கேட்காதபடி உடனே சென்றேன். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனால் அவங்க வாங்க, உட்காருங்க, இருங்க ஒன்றுமே சொல்லலை. அவர்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னை அழைத்து சென்றவர்கள்லாம் வீட்டுக்குள்ளே போனாங்க, உட்கார்ந்தாங்க, கொண்டாங்க, அவங்களோட போய் ஏதோ பேசினாங்க. ஆனால் அவங்க எந்த விதமான ஒரு வரவேற்பும் கொடுத்த மாதிரி தெரியலை, எந்த விதமான ஒரு வார்த்தை பேசுகிற மாதிரி தெரியலை. இந்த மாதிரி முற்றிலும் தெரியாதவங்க மாதிரி இருக்கிறாங்களே, இவங்க வீட்டுக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்கன்னு நான் யோசனை பண்ணேன். அப்புறம் என்னை அழைச்சிட்டு வந்தவங்க சொன்னாங்க, அவங்க நேச்சர் அப்படித்தான், அவங்க ரொம்ப அன்பானவங்க, அவங்க ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப பேசலாம் மாட்டாங்க, ஆனால் அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப நேசிப்பாங்க அப்படின்னாங்க. ஆனால் உண்மை அதுவாக தான் இருந்து நல்லா சாப்பாடு போட்டாங்க, நல்லா தங்குமிடம் கொடுத்தாங்க, எல்லா சௌகரியம் ஒரு குறைவில்லாமல் செஞ்சாங்க. ஒன்றே ஒன்று, ஒரு விசாரணை, ஒரு விசாரிப்பு, ஒரு காரியம் கேட்குறது ஒன்றுமே கிடையாது. ஆக ஒரு பக்கம் ரொம்ப அன்பு காட்டினாலும் அது கொஞ்சம் அன்னிசியாகவே இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க நிறைய காரியங்கள் மனசுலேயே வச்சுருப்பாங்க. அன்பு மனசுலேயே இருக்கும், நல்லது செய்கிற எண்ணம் மனசுலேயே இருக்கும். ஆனால் இவங்க அன்பானவங்களால நம்ம அறிகிறதுக்கு ரொம்ப சிரமம். எப்போவாவது அவங்க ஒரு நல்ல கிரியை செய்தால் தான் நம்ம ஒரு அடையாளம் காண முடியுமே ஒழிய, வாயை அதுக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. வாயிலிருந்து ஒரு அன்பான வார்த்தை பேசவே மாட்டாங்க. சார், இது ஒரு கோஷ்டிகள் இப்படி இருக்காங்கன்னா, அடுத்த கோஷ்டி வேறு விதமாக வாயை திறந்தாங்கன்னா அன்பு அப்படியே கொட்டுன்னு மடை திறந்த வெள்ளம் போல் கொட்டும். அன்புன்னா அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, அவ்வளோ விசாரிப்பாங்க. எப்படி இருக்கீங்க பிரதர், வீட்டில் சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, அப்புறம் எல்லாம் எங்களை விசாரித்து, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை விசாரித்து, படிக்கிறது அது இதுன்னு எல்லாம் விசாரிப்பாங்க. ஆனால் எல்லா விசாரணையும் இருக்கும், அந்த அன்பு சார்ந்த எந்த விதமான எண்ணமும் மனசில் இருக்காது. எல்லாம் வாயோடு முடிச்சிருவாங்க. வாயை மட்டும்தான் அன்புக்கு யூஸ் பண்ணுறது. நல்லா விசாரிப்பாங்க, நல்லா வரவேற்பாங்க, நல்லா வாழ்த்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த அன்பிற்காக ஒரு 4 அணா கூட செலவு பண்ண மாட்டாங்க, ஒரு சின்ன சிரமம் கூட ஏற்க மாட்டாங்க. வெறும் வாயை கொண்டு, நம்ம ஊரில் ஒரு பழமொழி வேறு சொல்கிறாங்க, என்ன, வாயை கொண்டு வெறும் வாயில் வடை சுடுறாங்களாம். சரி, ஏதோ ஒன்று. அந்த மாதிரி வாயை மட்டுமே அன்பு யூஸ் பண்ணுறது இல்லைங்க. வாயையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, மனசையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. மனசையும் வாயையும் கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கணும், கனெக்ட் பண்ணிக்கணும். அதனால் வாயை கொண்டு எதாவது பேசுனா மனசை நம்ம அப்படியே செப்பரேட் பண்ணி வைக்கக்கூடாது. அந்த மனசும் வாயும் சேர்ந்து பேசணும், அது நல்லாயிருக்கும். வாயால் பேசுகிறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் ஒரு நல்ல மனசு இருக்குது. அது மாதிரி எல்லாத்தையும் மனசுலேயே வச்சுருக்கிறதில்ல. ரொம்ப அக்கறை இருக்கும், ரொம்ப அன்பு இருக்கும். ஆனால் நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது இருக்குதா இல்லையான்னு? எப்போவாது ஒரு முறை வெளிப்படுற வேலையில் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமா? அப்போது மனசுக்குள்ளே இருக்கிறத வாய் வழியாக என்ன செய்யணும், கொஞ்சம் அதை டேப் பண்ணி கொஞ்சம் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இந்த ரெண்டும் இணைந்தால்தான் மற்றவர்கள் நம்மை சரியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும். எனவே அடுத்த முறை நாம் என்ன செய்தாலும், வாயை கொடுத்த ஆண்டவர் மனதையும் கொடுத்துருக்கிறார், மனதை கொடுத்த ஆண்டவர் வாயையும் கொடுத்துருக்கிறார். ரெண்டையும் நம்ம இணைக்கணும். அப்போ மனசை நம்ம கர்த்தருக்கு முன்பாக மிக சரியாக வைத்து கொண்டால் அந்த மனம் மனதுக்குள்ளேயே இருக்காது, அது வாய் என்ன செய்யும், யூஸ் பண்ணும். எனவே அன்பை உடையவர்களாகவும் இருங்கள். உங்களுக்குள் அன்பு இருக்கிறதென்று மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவற்றை வெளிப்படுத்துவதற்கும் நீங்கள் ஆண்டுடைய கிருபையை கேட்க வேண்டும். அறியப்படாத முடியாத அன்பு, மனசுக்குள்ளே அவ்வளோ அன்பு மறைஞ்சிருக்கும், வெளியே தெரியாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? எனவே ஆண்டவருடைய அன்பை அனுபவிப்போம். அந்த அன்பை மனதிலும் உணர்வோம், வாயிலும் உணர்வோம். மற்றவர்களிடத்தில் நம்முடைய அன்பின் வெளிப்பாடில் இருக்கிறதை காணும்படியாக செயல்படுவோம். கர்த்தர் நம்மை